ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸல் பற்றி கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எக்ஸல் பற்றி ஃப்ரம் த பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு காம்பேக்டான டீட்டெயில்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை பிகினர் லெவலில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக எக்ஸல் பற்றி நிறைய நாலேஜை நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ எக்ஸலோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். டேபிள் கிரியேஷன், பிவோட் டேபிள் கிரியேஷன், ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். பேசிக்காக சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி அந்த எக்ஸல் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த ஒரே வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் எபிசோட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்லைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை பார்க்கும்போது குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பிளராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இந்த குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். இதில் ஹை ரெசல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸல் ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் எக்ஸலை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸலை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் விண்டோஸ் பட்டனை அழுத்திக்கங்க. தென் எக்ஸல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் இப்படி வரும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நீங்கள் எக்ஸலில் ஏதாவது ஒர்க் புக் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் புக்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதையே கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் ஒரு பிளாங்க் ஒர்க் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளாங்க் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸல் ப்ரீ டிஃபைன்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மோர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இப்போ உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஆன்லைனில் இருந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தென் கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த எக்ஸல் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நியூனா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இதில் புது எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ கிளிக் பண்ணிங்கன்னா புது எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய பிசிஆர் லேப்டாப்பில் ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ரௌஸ் அப்படிங்கிறத கொடுத்து அந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்க இடத்த லொக்கேட் பண்ணீங்க அப்படின்னா தென் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் ஆகும். தென் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ், பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு இது சேவ் ஆப்ஷன். ஸோ கரண்ட் ஒர்க் புக்கை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லை இதை வேறு ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவஸ் அப்படிங்கிறத ஆப்ஷனை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுங்க இதில் வரும். பிரிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். நீங்கள் உங்களுடைய ஒர்க் புக்கை யாருக்காவது மெயிலாவோ அல்லது வேறு விதத்திலேயே ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்கான ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுடைய எக்ஸல் ஒர்க் புக்கை பிடிஎஃபாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபார்மெட்லேயோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு கீழே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். பப்ளிஷுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை நீங்கள் இப்போ பவர் பிஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா பவர் பிஐக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வேறு எதையாவது கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ண முடியும். அடுத்து க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸல் ஒர்க் புக் க்ளோஸ் ஆயிரும். மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் அதே மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வரும். அக்கௌண்ட்டுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எக்ஸல்
அப்ளிகேஷனோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல வரும். உங்களுடைய லைசன்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது என்பது உள்ளிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த மோருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டராக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு டேபை வந்து இன்சர்ட் பண்ணுறது, கமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது, எல்லா ஆப்ஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸலில் ஓப்பன் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து பிளாங்க் ஷீட் தான் ஓப்பன் ஆகும். அதில் இந்த இடத்துல டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டூல் பார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ நான் ஒரு இதை வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் எக்ஸலில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஃபார்ம், இந்த இடத்துல போயிட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ இது ஒரு கமெண்ட் வந்து நமக்கு இருக்குது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ எனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணனா போதும், எனக்கு அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கமெண்ட்டை வேண்டுமானாலும் இந்த இடத்துல வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாருக்கு வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ரிப்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே ஒவ்வொரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே டேப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி கீழே இப்போ நீங்கள் ஹோம் அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா இங்கே கிளிப் போர்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அலைன்மெண்ட் எல்லாமே, இது எல்லாத்தையுமே குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரூப்புக்கு உள்ள ஒவ்வொரு கமெண்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். இல்லைன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் இந்த குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெவலப்பர் டேப் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா இந்த டெவலப்பர் டேபை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி டெவலப்பர் டேப் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அடிஷனல் டேபையோ அடிஷனல் ஆப்ஷன்ஸையோ எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபைலுக்கு போயிருங்க. இங்கே போயிட்டு மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இப்போ இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டெவலப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகியிருக்காது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இந்த டெவலப்பரை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டெவலப்பர் டேப் வந்துடும். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பரே இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ஆல் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆல் டேப்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இங்கே டெவலப்பர் டேப் வந்து இங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதை ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே டெவலப்பர் டேப் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டெவலப்பர் டேப் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி டேபை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபார்மை வந்து நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து ஆட் பண்ணோம். இப்போ எனக்கு இந்த செக்ஷனில் வேணும் அப்படின்னா அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு போயிருங்க, ஆப்ஷன்ஸ் போயிட்டு இப்போ கஸ்டமைஸ் ரிப்பனுக்கு போயிடலாம். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வைக்கிறேன். ஆல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வைக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர்றேன். ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஃப்ல தான் வந்து இருக்கும். ஸோ எஃப் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம், ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஆட் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னா ஒரு எரர் காட்டும். என்ன அப்படின்னா கஸ்டம் குரூப் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ எனக்கு இந்த ஃபார்மை நான் ஃபார்முலாஸ்க்கு கீழே வந்து கொண்டு போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நியூ குரூப், இல்லைன்னா எனக்கு ஃபார்முலாக்கு கீழே வேணாம் அப்படின்னா நீங்கள் நியூ டேப் கூட வந்து கிரியேட் பண்ண முடியும் கஸ்டமாக. நான் இப்போ ஃபார்முலாக்கு கீழே கொண்டு போக நினைக்கிறேன். ஸோ நியூ குரூப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு கஸ்டம் குரூப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீநேம் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை ஃபார்ம் குரூப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஓகே வந்து கொடுக்குறேன். இப்போ இதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபார்மை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் கொடுக்குறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த ஃபார்முக்கு கீழே ஃபார்ம் வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ இதை ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அதே டேட்டாக்கு போகிறோம். இப்போ இங்கே ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும் பாருங்கள், ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆயிருக்கும்.
சாரி, ஃபார்முலாக்கு கீழே தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆயிருக்கு. இதில் ஃபார்ம் அப்படிங்கிற கமெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸை நீங்கள் ஒரு குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி ஒரு ரிப்பனில் கஸ்டமைஸ்டு டேப் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ எக்ஸலோட ஷீட் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, நீங்கள் எக்ஸலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, இங்க இருக்கிறது தான் இந்த ஒர்க் புக்கோட நேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸல்ல ஒரு ஒர்க் புக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் சீட்ஸால வந்து ஆனது தான் ஒரு ஒர்க் புக். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இங்கே இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஷீட் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஷீட்டை ரீநேம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த ரீநேமும் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமையும் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ கொடுத்துட்டீங்க, ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் ஷீட்டை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்க, இதில் போயிட்டு மூவ் ஆர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் நிறைய சீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி காட்டும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஷீட் வந்து இருக்கும். இப்போ பாருங்க, ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க கிரியேட் காப்பியையும் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷீட் வந்து கிரியேட் ஆயிருக்கதை நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ இதையும் வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் வந்து பண்ண முடியும். எனக்கு இப்போ இந்த ஷீட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா போதும், எனக்கு அது அந்த ஷீட் டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ ஒரு ஷீட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கிறது, அதாவது இந்த சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு செல்ல இந்த ஒவ்வொன்றும் ரெண்டும் கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ இந்த இடம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்லோட அட்ரஸ் இதை எப்படி நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ சில இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம் இது சி, இந்த இடத்துல ரோ நம்பர் என்ன 4, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் C4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் என்ன அப்படின்னா நேம் பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரோட பேசிக் ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல எஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்க கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்டா காட்டுறது தான் இந்த ஃபார்முலா பாரோட வேலை. இது டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டை மட்டும் காட்டாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ A1 பிளஸ் B1 அப்படிங்கறத போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப 0 தான் உங்களுக்கு இருக்கும். பட் வந்து பாருங்க, நீங்க இந்த இடத்துல வைக்கும்போது இந்த செல்லுக்கு உள்ள என்ன ஃபார்முலா இருக்கோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ஃபார்முலா பாரோட வேலை என்ன அப்படின்னா இதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத காட்டுறது தான். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ABC அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சிடறோம். இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு நேம் ரேஞ்ச் வந்து கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து எக்ஸல்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நேம் பார் என்ன இருக்கு, ஜஸ்ட் E4 நேம் பாக்ஸ்ல E4 இருக்கு, F4 இருக்கு அண்ட் G4 இருக்கு. இப்போ இது மூணையும் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ பாருங்க இங்க இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஜஸ்ட் ABC அப்படின்னு கொடுக்குறேன், இல்லைன்னா நேம் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா whenever நான் இந்த மூணையுமே வந்து கிளிக் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த நேம் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நேம் பார் வந்து அதாவது நேம் பாக்ஸ்ல நேம் வந்து டிஃபைன் பண்ணிட்டு நீங்க வந்து அதை வந்து ரெஃபர் பண்ண முடியும். ஸோ நீங்க எப்பெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா போடுங்களேன். இப்போ பாருங்க, கன்கார்டினேட் அப்படின்னு போட்டுட்டு நான் நேம் பார் அப்படின்னு டைப் பண்ணனா இந்த ரேஞ்ச் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஃபார்முலாலையும் இந்த ரேஞ்சை வந்து நீங்க டிஃபைன் பண்றதுக்கு இந்த மாதிரி நேம் வந்து கொடுக்க முடியும். இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாக்கு போயிட்டு இங்க நேம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேம் வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 by 1 வந்து லிஸ்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க அப்படி காட்டாது. அதே மாதிரி இப்ப பாருங்க,
நீங்கள் எக்ஸலில் இந்த மாதிரி டைப் பண்ணும்போது லென்த்தாக டைப் பண்ணும்போது விசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் இந்த பர்டிகுலர் செல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த EFGக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட், அதாவது இந்த செல் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு முந்தைய செல்லோட ஃபுல் வேல்யூவையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டும். சப்போஸ் இங்கே நீங்கள் C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணீங்கன்னா இதோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வித்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஆட்டோ வித் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த வித்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு காலம் வித் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டு காலம் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி 450 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸலில் நீங்கள் ஒரு ரோவை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருந்து இது வரைக்கும் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஹைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஹைடு கொடுத்தீங்கன்னா ஹைடு வந்து ஆயிரும். ஸோ ஹைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ 1க்கு அப்புறம் 8th ரோ வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நீங்கள் அன்ஹைடு பண்ணணும்னா ஜஸ்ட் 1 ரோவையும் செலக்ட் பண்ணணும், ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இந்த 8த்தையும் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்ஹைட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஹைட் ஆயிரும். அதே மாதிரி தான் காலம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிக்கு அப்புறம் G அப்படிங்கிறத ஆயிடுச்சு பாருங்க. பட் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ நீங்கள் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அன்ஹைட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அன்ஹைட் ஆயிடும். அதே மாதிரி ரோவோட வித்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ரோவோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரோ ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸலில் இந்த சைடு ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் வியூ. ஸோ நீங்கள் ஒரு பேஜை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேஜ் பிரேக் வியூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக வந்து காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பேஜ் 1 பேஜ் 2 அந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது பேஜ் 1ல் வரும், இது பேஜ் 2ல் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜ் வியூவில் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் லேஅவுட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வியூ. சப்போஸ் நீங்கள் ஒரு பேஜில் பிரிண்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாட்டா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியா எல்லாமே பேஜ் 1ல் வந்து கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 2ல் வந்து கவர் ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மேக்ரோ பட்டன் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ரோஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ மேலே போயிட்டு ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யார் எந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலோட ஓவர் வியூ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். எக்ஸலோட ரிப்பன் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். எப்படி டேப் அண்ட் குரூப்ஸ் கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ். ஸோ எக்ஸல் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லைனா அட்வான்ஸ்டு லெவலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் ஷார்ட்கட் கீஸை வந்து தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணாமையே ரொம்ப குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு உங்களுடைய மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டாஸ்க் வந்து செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ பிகினர் லெவலில் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெமரைஸ் வந்து ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நான் அதற்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக வந்து செஞ்சு பாருங்கள். நான் டியூரேஷன் கருதி இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள்,
ஒரு நியூ ஒர்க் புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் என் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நியூ ஒர்க் புக் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிறத வந்து கொடுப்பீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறத அழுத்தினீங்கன்னா போதும், சேவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இங்கே எஸ்எஸ்எஸ்ன்னு டைப் பண்ணிட்டீங்க. இப்போ இதை ரிவர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இதை டெலீட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள ஆக்ஷனுக்கு அண்டு வந்து பண்ணிடும். மறுபடியும் அதை முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஒய் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ரீடு வந்து ஆயிரும். இப்போ இந்த செல்லை போல்ட் ஆக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படிங்கிறத கொடுக்கலாம், இட்டாலிக்கு மாற்றணும்னா கண்ட்ரோல் ஐ அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியும். இப்போ இந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் F2 அதாவது ஷிஃப்ட் F2 அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதே மாதிரி இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி, அதே மாதிரி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஆயிரும். ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடிப்படையான ஷார்ட்கட்ஸ் தேவைப்படும். அதற்கு அடுத்து என்னென்ன ஷார்ட்கட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் இப்போ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேஜ் டவுன் அப்படிங்கிறத அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும், ஒவ்வொரு ஷீட்டுக்காக வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் பேஜ் அப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா முந்தைய ஷீட்டுக்கு போகும். ஸோ எக்ஸலில் நிறைய பேர் இந்த இடத்துல தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை யாகவும் ஷார்ட்கட்டை யாகவும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து செய்ய முடியும். அதே மாதிரி எக்ஸலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், நான் டேட்டா அப்படிங்கிற டேபுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், மவுஸில் இங்கேருந்து இதை போயிட்டு அழுத்தணும். பட் நான் இதை சுலபமாக செய்ய முடியும். அந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட் அப்படிங்கிற கீயை அழுத்துங்க. இப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஏ அழுத்துனீங்கன்னா அது டேட்டாக்கு போகும். அடுத்து இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய ஜிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஜி அழுத்தினா போதும், குரூப் எனேபிள் ஆகும். அடுத்து அதில் நான் குரூப்பே வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஜி அழுத்தினேன்னா குரூப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படக்கூடிய இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ஷார்ட்கட் கீஸை ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட்டை மட்டும் அழுத்துங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு எங்கே போகணுமோ அந்த லெட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இப்போ டெவலப்பருக்கு போகணும்னா எல் அழுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னென்னா ஆல்ட் எல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே டெவலப்பருக்கு வந்து போயிடும். ஹோமில் இருந்து ஆல்ட் எல்லை வந்து அழுத்துறேன் அப்படின்னா இங்கே போயிடும். ஸோ இவ்வளவு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக பல்வேறு ஷார்ட்கட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நான் இதை உங்களுக்கு தர்றேன். நீங்கள் வந்து அதை ஒவ்வொன்றா வந்து நீங்கள் உங்கள் எண்டில் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸலில் டேபிள் கிரியேஷன். ஸோ எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த டேபிள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த டேபிள் எல்லாத்தையுமே வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கு, இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. இதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட்டுக்கு போயிட்டு இந்த டேட்டாலே வச்சுக்கோங்க, இங்கே போயிட்டு டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இதில் ஒரு ஆப்ஷன் கேட்கும், மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது வந்து ஹெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு டேபிள் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், இதில் டேபிள் டிசைனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேபிள் நேம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் இந்த டேபிளை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேபிள் நேமை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேபிள் நேம் வந்து கொடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் காஸ்ட் டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ரீநேம் பண்ணணும்னா இதை வச்சு நீங்கள் ரீநேமும் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இதை வச்சு ஏதாவது ஒரு பிவோட் டேபிள் போடணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு சம்மரைஸ் வித் பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும், அதாவது ரெஃபர் ஆயிரும். உங்களுக்கு பிவோட் டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து டெஸ்டினேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு ஒரு பிவோட் டேபிள் ஜென்ரேட் வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதே மாதிரி கன்வெர்ட் டு ரேஞ்ச், அதாவது இந்த டேபிள்ல இருந்து ரேஞ்சுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லைசர் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஹெட்டர் ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதை நீங்க அன்செக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்டர் ரோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். பட் உங்களுக்கு ஹெட்டர் ரோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. இந்த பேண்டட் ரோஸ் அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க இங்க உங்களுக்கு ஒவ்வொரு ரோக்கு அப்புறமும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கதை நீங்க பாத்தீங்களா, நல்லா கவனிச்சு தெரிஞ்சிருக்கும். சோ ஆல்டர்னேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு அப்படி ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை எடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்கா வந்து உங்களுக்கு ஆயிரும். சோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்க வேல்யூஸ் இருக்கு. இதோட டோட்டல் வந்து எனக்கு வேணும்னா ஜஸ்ட் டோட்டல் ரோ அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு டோட்டல் வந்துடும். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜ் கொண்டு வரலாம், கவுண்ட் வேணும்னா இப்ப பாருங்க கவுண்ட் நம்பர் வந்து காட்டும், சம் வேணும்னா சம் கொண்டு வரலாம், மேக்ஸ் வேணும்னா மேக்ஸ், மினிமம்னா மினிமம், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இருக்கு. பட் இங்க வந்து சம் வந்து ஆட் ஆயிருச்சு. பட் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆட் ஆகல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இங்க இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரோல் பார் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா சம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராப் டவுன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் சம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் கவுண்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கவுண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேபிள் குறித்து நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ டேபிளோட எனக்கு அந்த ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டேபிள் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். அதை நீங்கள் வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபில்டர் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேபிளோட பேசிக்ஸ். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்கும். ஸோ இப்போ பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிவோட் டேபிள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டேபிள் அப்படிங்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிவோட் டேபிளோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டால இருந்து ஒரு சம்மரைசரான வேல்யூஸை வந்து பார்க்கறதுக்கு இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாருங்க இங்க உங்களுக்கு கண்ட்ரி ஸ்பெசிபிக், ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சேல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. இப்போ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரி வைஸ் வந்து எவ்வளவு பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இதை நீங்க செய்யறதுக்கு ரொம்ப சுலபமா பிவோட் டேபிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பிவோட் டேபிளை நீங்க இன்சர்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் இன்சர்ட்டுக்கு போயிருங்க. இதுல பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் எக்ஸல் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிவோட் டேபிள் பற்றின ஒரு பெரிய அறிமுகம் இல்லை அப்படின்னாலும், இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை எப்படி பிவோட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த சூப்பர்வான ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க இதை நாம கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக எக்ஸல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டேட்டா ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க என்னென்ன பாசிபிலிட்டியில பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கு. சப்போஸ் இப்ப பாருங்க எனக்கு இந்த பிவோட் டேபிள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு பிவோட் டேபிள் இங்க நான் சொன்ன மாதிரியே கிரியேட் ஆயிருச்சு பாருங்க. ஸோ எந்த மாதிரி எனக்கு தேவையான பிவோட் டேபிளையும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மேனுவலாக தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட்டுக்கு போயிட்டு பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இப்போ எனக்கு எக்ஸிஸ்டிங் ஷீட்ல வேணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷீட்லயே வச்சுட்டு இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே கிரியேட் ஆயிரும். இல்லை அப்படின்னா ஒரு நியூ ஒர்க் ஷீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நியூ ஒர்க் ஷீட்ல வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு கண்ட்ரி வைஸ் வேணும்னா ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 4 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஃபில்டர் செக்ஷன், இன்னொன்று வந்து காலம் செக்ஷன், இன்னொன்று வந்து ரோ செக்ஷன், உங்களுக்கு வந்து வேல்யூ செக்ஷன். ஸோ
ஃபில்டர் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் போடணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூல கண்டிஷன் போடணும் அப்படின்னா அந்த இதை தூக்கி இங்கே இழுத்து விட்டுருங்க. ஜஸ்ட் இப்போ கண்ட்ரி வைஸ் போடணும் அப்படின்னா கண்ட்ரியை இங்கே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரோஸ் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராடக்டை ரோஸ்ல வந்து இழுத்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இது எவ்வளவு பிரைஸுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வேல்யூஸ்ல போய் சேர்ந்துடும். ஸோ சப்போஸ் வந்து சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் பிரைஸ்ல நீங்க பிளாங்க் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா டோன்ட் வரி, ஜஸ்ட் இதை இப்படி ட்ராக் பண்ணி இங்க நீங்க விட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி காலம்ஸ் அப்படிங்கிறதுல என்னன்னா இப்போ இங்க ரோ வைஸ் இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுக்கு காலம் வைஸ் வேணும்னா ஜஸ்ட் இதை தூக்கி இங்க போட்டீங்கன்னா போதும், காலம் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்திருக்கத நீங்க பார்க்க முடியும். இப்போ இங்க ஃபில்டர்ல உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரியை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பர்ஃபார்மன்ஸ் வரும். பட் பேசிக்கா நீங்க இப்படிதான் வந்து பார்க்கணும். ஸோ பிவோட் டேபிள்ல இந்த மாதிரி தான் வந்து நீங்க பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லா கண்ட்ரிஸையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த கேட்டகரியை வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ ப்ராடக்ட் வைஸ் பார்த்துட்டோம். இப்போ இதுலயே ப்ராடக்ட் வைஸ் பிளஸ் கேட்டகரி வைஸ் பார்க்கணும்னா அடுத்த கேட்டகரியை ட்ராக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா நீங்க ஒரு 2-3 வேல்யூ வந்து ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்ல தான் வரும். பட் நீங்க ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு டேட்டா அட்லீஸ்ட் இந்த ஃபார்மெட்ல வந்து இருக்கணும், காலம் வைஸ் இருந்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க செய்யறதுக்கு ஜஸ்ட் இந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, தென் ரைட் கிளிக் பண்ணுங்க, பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இங்க டிஸ்பிளேக்கு போயிட்டு நீங்க கிளாசிக் பிவோட் டேபிள் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா காலம் வைஸ் வந்துருச்சு பாத்தீங்களா. பட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இங்க சப் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். இந்த சப் டோட்டலை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த சப் டோட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கறத அன்செக் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இல்ல அப்படின்னா இங்க வச்சுக்கிட்டு நீங்க இந்த டிசைனுக்கு போனீங்க அப்படின்னா இங்க சப் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல டு நாட் ஷோ சப் டோட்டல்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கனாலும் இது போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க பிவோட் டேபிள்ல இன்னொரு விஷயம் ரொம்ப அவசியம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்க்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துலயும் இந்த மேல இருக்கக்கூடிய ஐட்டம் தான் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து தேவைப்படும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைனுக்கு போயிருங்க. இதுல ரிப்போர்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஐட்டம் அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ ஆஸ்திரேலியால வாஷிங் மிஷின், ஆஸ்திரேலியால சோனி ஹெட்போன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு எக்ஸல்ல கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ், அதாவது பிவோட் டேபிள்ல கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஜஸ்ட் இந்த பிவோட் டேபிள் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டட் ஆப்ஷன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிவோட் டேபிள் டேட்டா இருக்கு. இதுல ப்ராடக்ட் பிரைஸ் அண்ட் சேல்ஸ் பிரைஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்க போயிட்டு ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை வந்து ஆட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு இங்க ஆட் பண்ண வேணாம், எனக்கு இந்த பிவோட் டேபிள்ல வந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த பிவோட் டேபிள் அனலைஸ்க்கு போயிருங்க. இங்க ஃபீல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுல கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல நமக்கு தேவையான ஹெட்டிங்கை கொடுத்துருக்குங்க. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஃபார்முலாவை போடுங்க. இப்போ ப்ராடக்ட் பிரைஸ் இல்லைன்னா சேல்ஸ் பிரைஸ் மைனஸ் ப்ராடக்ட் பிரைஸ், இதுதான் எனக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ இதை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த டிஃபரன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ இங்கே சம் ஆஃப் சேல்ஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு இந்த சம் ஆஃப் அப்படிங்கிறது வேணான்னா நான் இதை வந்து இப்படி delete பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது இப்போ பாருங்க என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு எரர் காட்டும். என்ன அப்படின்னா இந்த சேல்ஸ் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான எரர் தான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு நீட்டாகவும் ஆயிரும், அந்த ஃபீல்டும் வந்து எரரும் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு நீட்டான ஒரு பிவோட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த மறுபடியும் இன்னொரு பிவோட் டேபிள் இதே டேபிளை ரெஃபர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜஸ்ட் இந்த ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு வச்சுட்டு ஜஸ்ட் வி கொடுத்தீங்கன்னா போதும். சாரி,
ஸோ இந்த பிவோட் டேபிளை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு வி கொடுத்தீங்கன்னா போதும். தி என்டையர் பிவோட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பேஸ்ட் ஆயிரும். இங்கே உங்களுக்கு தேவையான சேஞ்சஸை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் டேபிளை நீங்கள் மூவ் பண்ணணும் இல்லைனா காப்பி கட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இங்கே ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 21 Jan அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ பாருங்கள், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வேல்யூவை ஃபுல்லாக இங்கே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பிவோட் டேபிளை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இங்கே பாப்புலேட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ரேஞ்ச் கொடுத்தீங்க பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 23 ரோ வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகலை. ஸோ இந்த வேல்யூ அப்டேட் ஆகாது. ஸோ நீங்கள் பிவோட் டேபிளை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிவோட் டேபிள் அனலைஸ்க்கு போயிருங்க, சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த சேஞ்ச் டேட்டா சோர்ஸை வந்து இது பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் வேல்யூவையும் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பிவோட் டேபிள் ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு மல்டிபிள் பிவோட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெஃப்ரெஷ் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எல்லா பிவோட் டேபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ இன்னும் பிவோட் டேபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பிவோட் டேபிளில் அட்வான்ஸ்டாக நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம், உதாரணத்துக்கு வந்து எப்படி இந்த பிவோட் டேபிளில் இருந்து நீங்கள் சார்ட் போடலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். உங்களுக்கு இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸலோட ஃபார்முலா சின்டெக்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஃபார்முலாவை நம்ம போட போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட போறோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலோட ஃபார்முலா சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு ஃபார்முலாவையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட முடியும். இப்போ இதில் நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலாலையும் இந்த ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, மேட்ச் ஆர் இஃப் அண்டு ஆர்ன்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இதை எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேம் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னன்னா இது என்ன ஆக்ஷன் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேம் ஃபங்க்ஷன் தான் அது. அதே மாதிரி ஒரு சில ஃபார்முலாவை போடுறதுக்கு ஒரு சில வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சில வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாகவும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய வேல்யூஸ். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆப்ஷனல். நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் நார்மலாக இந்த ரெண்டு வேல்யூவை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மூணாவது வேல்யூவை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா எல்லா ஃபீல்டையுமே வந்து கரெக்டாக தான் கொடுக்கணும். பட் எக்ஸலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். அப்படி கொடுக்காம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதில் லுக்அப் வேல்யூ இந்த மாதிரி இருக்கு, வேல்யூ அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஏதாவது பர்டிகுலர் ஒரு செல்லை தான் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி அரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவோட சின்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் ரெஃபரன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸலில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 செல் ரெஃபரன்ஸ் இல்லைனா வந்து ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ், செகண்ட் ஒன்று அப்சல்யூட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸலில் ஃபார்முலாஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து போட முடியும். இல்லை அப்படின்னா எக்ஸலில் ஃபார்முலாஸை ரொம்ப எஃபெக்டிவாக போட முடியாது. கொஞ்சம் நீங்கள் டிஃபிகல்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே ஈக்குவல் டு போட்டுட்டு ஜஸ்ட் இதை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி அப்படிங்கிறதுக்கு B17 அப்படிங்கிறத டைரக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டாலர் சிம்பிள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் 2 டாலர் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில்
டாலர் சிம்பிளே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்முலாக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரெஃபரன்ஸுக்கு பேர் ரிலேட்டிவ் ரேஞ்ச் இல்லைன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இதை இப்போ காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த செல் அடுத்த காலமுக்கு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 0 வருது. ஏன் அப்படிங்கிறத இப்போ டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே ரெஃபர் ஆகுது. ஆனால் இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது தெரியுது அவங்களுக்கு. இது இப்போ இந்த இதுக்கு 2 ரோ தள்ளி இந்த ரெஃபரன்ஸ் வந்துருக்கு. ஸோ இதை நான் ஒரு ரோ இங்கே தள்ளி வந்து பேஸ்ட் பண்ணும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ அட்ஜஸ்ட் ஆனதை நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் காப்பி பண்ணுற இடத்த பொறுத்து வந்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் இது ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை தூக்கி கொண்டு போய் நீங்கள் வேற எங்கேயோ போட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெஃபர் ஆகிட்டே மாறிக்கிட்டே வந்து போகும். ஸோ ரிலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இதே ஃபார்முலாவை நான் இங்கே காப்பி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக இந்த செல்லை தான் ரெஃபர் பண்ணுச்சு. இப்போ இதை நான் இங்கே ரெஃபர் பண்ணும்போது இங்கே பேஸ்ட் பண்ணும்போது இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகுது. பட் காலம் வைஸ் போகும்போது நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரோ வைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக எப்படி மாற்றணும் அப்படின்னா, உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் ஃபங்க்ஷன் கீ அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், F4 தான் அழுத்தணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷனை அழுத்தி தான் அந்த F4, F2, F1லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் கீயை அழுத்திக்கிட்டு அந்த F4 அப்படிங்கிறத அழுத்தினீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ இங்கே கொடுத்துட்டு நான் என்ட்ரு வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக வந்து ஃபார்முலா வருது. இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல போட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட்டு F4 அப்படிங்கிறத அழுத்தினேன். ஒரு டைம் அழுத்துறேன். ஒரு டைம் அழுத்தும் போது காலமுக்கும் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் வந்து அப் அண்ட் ஆயிருச்சு, ரோக்கு முன்னாடியும் அப் அண்ட் ஆயிருச்சு. இப்போ நான் இதை என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதை நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இதை ரெஃபர் ஆகுது பாருங்கள். சரி, இப்போ முன்னாடி என்னாச்சு, நான் இங்கேருந்து கீழே காப்பி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃபர் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நான் இதை காப்பி பண்ணி இதை ரெஃபர் பண்ணுறேன். இப்போ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக இருந்துச்சுன்னா இது கீழே போயிருக்கணும், பட் போகலை. ஏன்னா இது ஃபிக்ஸ்டு, அதாவது அப்சல்யூட் ரேஞ்சாக வந்து மாறிடுச்சு. நீங்கள் இந்த ஃபார்முலாவை தூக்கி கொண்டு போய் இந்த எங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் பாருங்கள் அந்த ரிசல்ட் தான் காட்டும். இப்போ நீங்கள் இங்கே கொண்டு போய் இங்கே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணாலும் கூட இது கரெக்டாக அங்கே தான் ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் இதுக்கு கிரியேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு டேட் கால்குலேஷனுக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு வேல்யூவை ரெஃபர் பண்ணுறதுக்கோ ஒரு பர்டிகுலர் செல்லை தான் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த ஆன்சரை எடுத்துக்கிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அப்சல்யூட் ரேஞ்ச் ரெஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், எனக்கு இங்கேருந்து கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6, 7 எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த 6க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எடுத்துட்டா போதும். ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவை நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக மாறி இருக்கதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா கரெக்டாக பியை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஏன்னா பிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாலர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்சடு ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன, மிக்ஸ்டுனா என்னென்னு. 2 டாலர் சிம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்சல்யூட்டு, எதுவுமே இல்லை அப்படின்னா அது ரிலேட்டிவ், ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரேஞ்சை வந்து போட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டைம் வந்து போடும்போது என்ன ஆகுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதை நான் ஈக்குவல் டு போட்டு ரெஃபர் பண்ணும்போது ஒரு டைம் F4 அழுத்தினேன் அப்படின்னா 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அப் அண்ட் ஆயிருது. இப்போ நான் இதை 2 டைம்ஸ் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இங்கே அதை டெலீட் பண்ணிடுவோம். இப்போது நான் அதே மாதிரி இந்த இடத்த வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் வந்து F4 அழுத்துறேன். இப்போ பாருங்கள், ஒரு டைம் 2 டைம் இப்படி ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலமுக்கு முன்னாடி உள்ள டாலர் சிம்பிள் ரிமூவ் ஆயிடுது, அதுக்கு அடுத்து ரோக்கு உள்ள டாலர் சிம்பிள் மட்டும் இருக்குது. ஸோ இது 2 டைம்ஸ் நடக்கும்போது ப்ரெஸ் பண்ணும்போது நடக்குது. சரி, 3 டைம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அதே மாதிரி ரெஃபர் பண்ணுறேன். இப்போது ஒரு டைம், செகண்ட் டைம்,
தேர்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல இருந்து காலம்க்கு அந்த டாலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஃபோர்த் டைம் வந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஜஸ்ட் அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன், ரெஃபர் பண்ணுறேன். இப்போ 1 2 3 4 ஃபோர்த் டைம் போகும்போது என்ன ஆயிருது அப்படின்னா அந்த டாலர் சிம்பிள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த F4 கீயை எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பர்பஸ் இருக்கோ அந்த பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்முலாஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து போட முடியும். ஸோ இது குறித்தும் வந்து நான் ஒரு சூப்பர்வான வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல் யூஸ் பண்ண போறீங்க பேசிக்கா அப்படின்னா ஒரு சில ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப பேசிக்கா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச், கவுண்ட், மேக்சிமம், மினிமம் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ மேட்ச் அப்படிங்கிறது வந்து எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூ இந்த காலம்ல இருக்கா எந்த இடத்துலயாவது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு மேட்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை கிளிக் பண்ணுங்க, கமா கொடுத்துக்கங்க. லுக்அப் அரே அப்படிங்கிற இடத்துல நீங்க ஃபுல்லா இந்த அரேயை செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா காலம் ஃபுல்லா செலக்ட் பண்றதுனா கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கமா கொடுத்துட்டு எக்ஸாக்டா இதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா எத்தனையாவது ரோல இது இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து காட்டும். சப்போஸ் நீங்க காலம் வைஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து நீங்க பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் இதுல இந்த சிட்டி எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சிட்டி, ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மேட்ச் ஃபார்முலா, லுக்அப் வேல்யூ. ஸோ நம்ம முன்னாடி அரேயை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணோம். இப்போ இதை வந்து காலம் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு 0 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எத்தனையாவது காலம்ல, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், மூணாவது காலம்ல இந்த சிட்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். சரிங்க, இப்போ இதுல இந்த 0 நான் போடும்போது எனக்கு 2 வேல்யூ காட்டுது. ஒன்று வந்து +1 -1 இப்படி காட்டுது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து கேட்கலாம். ஸோ நீங்க அதுல வச்சுட்டு படிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் வேல்யூ தட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு லுக்அப் வேல்யூ அப்படிங்கறத சொல்லுது. ஸோ இது எப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த சேட் அப்படிங்கறத வந்து இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா இது இங்க இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதோட பொசிஷன், அதாவது ரிலேட்டிவ் பொசிஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ஷார்ட் வந்து பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ A to Z வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல சேட் இல்லை, ஸோ சேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எக்ஸாக்டா லுக்அப் பண்ணி பார்க்கும், அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் +1 அப்படிங்கிறத போடுறேன். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 அப்படிங்கிறது காட்டுது. ஏன் அப்படின்னா இதை நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் வந்து பண்ணியிருக்கணும் அசெண்டிங் ஆர்டர்ல. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த 4th ரோல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, இது வந்து பாத்தீங்கன்னா 4th இருக்கு. இப்ப பாருங்க, அதனாலதான் இங்க வந்து காட்டுது. இப்போ நான் இங்கேயும் CHAN போறேன்னா 5th இது வந்து காட்டுது பாருங்க. ஸோ இங்கே தான் வந்து இதுக்கும் இடையில தான் இந்த வேல்யூ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி தான் -1 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து கொண்டு வந்துடணும். இப்போ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப -1 அப்படிங்கிறத போட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டும் பாருங்க. ஸோ இந்த சைடு இருந்து போகும்போது இந்த இடத்துல வந்து அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க மைனஸ் வந்து காட்டும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஃபங்க்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும். சரி, இப்போ கவுண்ட் ஃபார்முலா நெக்ஸ்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துக்கங்க. நீங்க இப்போ வந்து பாருங்க, இந்த சிட்டி இல்லைன்னா இந்த சேடே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சூசனை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சூசன் இங்க இருக்கா, எத்தனை டைம் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து நம்பர் வந்து பார்க்கணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன், கவுண்ட் அப்படிங்கறத வந்து கொடுக்குறேன். ஸோ இதுல கவுண்ட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இஃப்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்முலாஸ் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸல் எல்லாத்துலயுமே இருக்கு.
ஃபஸ்ட்டு பேசிக்காக கவுண்ட் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0ன்னு வந்து காட்டுது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதில் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜீரோஸ் வந்து காட்டுச்சு. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்பராக மாற்றும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் ஃபார்முலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேஞ்சில் எத்தனை நம்பர் ரோஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத, நம்பர் செல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் கவுண்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களுக்கு கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்த ஃபங்க்ஷன். இது என்ன அப்படின்னா எத்தனை நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த செல்ஸில் எத்தனை செல் எம்டியாக இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். ஸோ இப்போது இதை நம்ம கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து 10 வந்து இருக்கும். பட் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எதுக்கு 9 காட்டுது அப்படின்னா இந்த ஒரு செல் வந்து இங்கே எம்டியாக இருக்குது, அதனால தான். இப்போ இதை வந்து டிலீட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலா எத்தனை நான் எம்டி செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃபார்முலா என்னென்னா கவுண்ட் பிளாங்க் அப்படின்னா நீங்கள் ஒரு ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எத்தனை செல்ஸ் வந்து பிளாங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபுல் ரேஞ்சையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எத்தனை பிளாங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுது. இப்போ நான் அதை டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதை நீங்கள் செய்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் எந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் தேடணுமோ அந்த ரேஞ்சை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவை தேடணுமோ அதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இப்போ பாருங்கள், இங்கே சூசன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ நான் இங்கே சூசன் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், இங்கே 1 அப்படிங்கிறது வருது பாருங்கள். இப்போ அதே மாதிரி இங்கே இன்னொரு இடத்துலையும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அது 2 அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னன்னா நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஜோசப் மார்டினன்ஸ் இப்படி இந்த 2 காம்பினேஷனும் எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் போடுறேன். இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கமா கொடுத்துட்டு கிரைட்டீரியா 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுத்துட்டு கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்து கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ மார்டினன்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இவங்க 2 பேரும் காம்பினேஷனில் இங்கே ஒரு டைம் தான் இருக்காங்க. இப்போ இதையே நான் வந்து காப்பி மறுபடியும் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கவுண்ட் வந்து பண்ணுறதுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ மேக்ஸிமம் மினிமம் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு 1 2 3 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த ரேஞ்சில் இருந்து மேக்ஸிமமாக என்ன நம்பர் இருக்குது, மினிமமாக என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் செய்கிறதுக்கு மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் மினிமம் அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதுல இருந்து மினிமம் வேல்யூவை கொண்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை 0ன்னு மாத்துறேன்னா 0 வந்துடும் பாருங்க. ஸோ இங்கே 0ன்னு மாத்தினா 0ன்னு தான் வந்துடும். இப்போ இங்கே 10ன்னு மாத்தினா அங்கே 0 தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி மினிமம் இஃப்ஸ், மேக்ஸிமம் இஃப்ஸ் இப்படிங்கிற அடிஷனல் ஃபார்முலாஸும் வந்து இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அதையும் வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இஃப் எரர், இஃப் என்ஏ இந்த 3 ஃபார்முலாவையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க எக்ஸல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 3 ஃபார்முலாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதை யூஸ் பண்ணாமல் உங்களால் ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோர் இருக்கு, அதே மாதிரி இங்கே பாஸ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ
இது நடந்தா இதை பண்ணு, இதை நடந்தா இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி 2 இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளால இஃப் ஃபார்முலாவை வச்சு கொடுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செஞ்சுருப்போம். இப்போ பாருங்க, இங்கே நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, இங்கே நமக்கு பாஸ் மார்க் இருக்கு. ஒரு பையன் இந்த பாஸ் மார்க்குக்கு மேலேயோ அல்லது அதே பாஸ் மார்க்கோ வாங்கியிருந்தா பாஸ்ன்னு போடு, இல்லைன்னா ஃபெயிலுன்னு போடு. ஸோ 2 இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம். இதை செய்யறதுக்கு இஃப் அப்படிங்கிறத போட்டுருங்க, லாஜிக்கல் டெஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பாசிங் மார்க்ஸை விட இருந்துச்சு அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ள நீங்க நம்பர் கொடுக்க போறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட வேணாம், டைரக்டா நம்பர்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பாஸ் அப்படிங்கிறத போட்டுக்க, இல்லை அப்படின்னா எனக்கு ஃபெயில் அப்படிங்கிறத போடு, ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இதை ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 2ஐயும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இஃப் ஃபார்முலாக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் இஃப் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஒரு நெஸ்டட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக இருக்கும். சரி, அடுத்து இஃப் என்ஏ அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க, அந்த ஃபார்முலாவோட அவுட்புட் உங்களுக்கு n பார் ஏ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவை வந்து, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் n பார் ஏ வருது அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த இஃப் என்ஏ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான வேல்யூவை இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். இதை நான் செய்யறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் VLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு F4 கொடுத்துட்டு ஜஸ்ட் 2,0 இந்த VLOOKUP ஃபார்முலாவையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன் லேட்டரா. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் எதுவுமே இந்த டேபிளில் இல்லை, அதனால எனக்கு என்ன பண்ணுது n பார் ஏ வருது. பட் இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிளில் இருக்கு. அப்போ எனக்கு n பார் ஏ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த டேபிள்ல இருந்து லுக்அப் பண்ணிட்டு வா அப்படிங்கிற ஒரு அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு n பார் ஏ வரும்போது நீங்க இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த இஃப் என்ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இஃப் என்ஏ அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு உள்ள இதை போட்டுக்கோங்க. இப்போ இதுல என்ஏ எனக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணு, VLOOKUP போடுறோம், அதே மாதிரி லுக்அப் வேல்யூ போடுறோம். இப்போ இந்த டேபிளை நம்ம ரெஃபர் பண்றதுக்கு கொடுக்குறோம். இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2,0 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் வந்து பண்ணிடுறோம். இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்களேன். இந்த வேல்யூஸ் எல்லாமே n பார் ஏ தான் வந்திருக்கும். சப்போஸ் n பார் ஏ வந்த உடனே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இந்த டேபிள்ல இருந்து லுக்அப் பண்ணி உங்களுக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய n பார் ஏவை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இஃப் என்ஏ வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த இடத்துல n பார் ஏன்னு வந்துச்சுன்னா எனக்கு 0 தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க 0 அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இடத்துல 0 வந்து வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து 0 வந்துடும். ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அடுத்த ஃபார்முலா என்னன்னா இஃப் எரர். ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு n பார் ஏ எரர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது இந்த டிவ் எரர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் வரும். இந்த மாதிரி ஒரு டிவ் எரரோ ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இதை நான் வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 0 டிவைட் பண்ணவும் எனக்கு இங்கே டிவ் எரர் வந்துருச்சு. இப்போ எனக்கு டிவ் எரர் வந்து இங்கே ஷோ ஆகக்கூடாது, அதுக்கு பதிலாக டிவ் எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு 0னே வந்து இங்கே பாப்புலேட் ஆனால் எனக்கு போதும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி போயிட்டு இஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை போட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் கமா வேல்யூ இஃப் எரர், அதாவது அந்த வேல்யூ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எரராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 0 அப்படிங்கிறத போட்டுறணும். ஸோ ஜஸ்ட் இப்போ இதை ட்ராக் பண்ணுறேன் பாருங்க.
எனக்கு 0ன்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த இஃப் எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் அவாய்ட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஷோ பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண வைக்க முடியும். அதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த இஃப் எரர் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஃபார்முலா, இஃப் NA, அதே மாதிரி இஃப் எரர் ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நெஸ்டட் இஃப் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா அதற்கான வீடியோஸ் இருக்கு, நீங்க அதை தனியா வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லுக்அப் ஃபார்முலா. லுக்அப் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 லுக்அப் ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வி லுக்அப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹச் லுக்அப். ஸோ வெர்டிகலா உள்ள ஒரு டேபிள்ல இருந்து உங்களுக்கு டேட்டாவை லுக்அப் பண்றதுக்கு நீங்க வி லுக்அப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அது என்ன வெர்டிகலா இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல வேல்யூஸ் பாத்தீங்களா வெர்டிகலா தான் இப்படிதான் வந்து இருக்கு. சோ இதுல இருந்து நீங்க ஒரு வேல்யூவை இப்படி லுக்அப் பண்ணிட்டு வர்றதுக்கு நீங்க வி லுக்அப் தான் யூஸ் பண்ணணும். இப்ப இங்க நமக்கு நேம்ஸ் வந்து இருக்கு. இதுல இருந்து ஒரு வேல்யூவை நம்ம லுக்அப் பண்றதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துக்க போறோம். வி லுக்அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். சோ இதுல லுக்அப் வேல்யூ அப்படின்னா இதுதான் லுக்அப் வேல்யூ. சோ கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. இதுல இந்த வி லுக்அப் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க லுக்அப் பண்றீங்கல்ல இந்த வேல்யூ, இது நீங்க இங்க செலக்ட் பண்ற அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கணும். சோ இதை ஃபுல்லா அப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ கமா கொடுத்துக்கிறோம். டேபிள் அரே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ காலம் இண்டெக்ஸ், அதாவது இந்த லுக்அப் வேல்யூ இங்க இருக்கும்ல, இதுல இருந்து எத்தனையாவது காலமை நான் எடுத்துக்கிட்டு வரணும். இப்ப சிட்டியை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா 1 2. ஸோ 2 கொடுத்துட்டு கமா கொடுத்துறேன். இப்போ எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூவை பொறுத்து எல்லா அவுட்புட்டும் இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இதை செய்யறதுக்கு நான் ஜஸ்ட் மறுபடியும் ஃபார்முலா போடாம இதை ஃபுல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் 3,0ன்னு சொல்லிட்டு அந்த காலமை மட்டும் நான் மாத்திரன்னா போதும், எனக்கு அந்த அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் நான் 4,0 அப்படின்னு போட்டேன்னா போதும், 4th காலமோட அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டே போனேன் அப்படின்னா ஒரே ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வி லுக்அப் ஃபார்முலாவை போட்டுற முடியும். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 வேல்யூ வந்து இருக்கு, ஜான் தீபால்னு சொல்லிட்டு 2 வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ நீங்க வி லுக்அப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை தான் அவுட்புட்டா கொண்டு வரும். செகண்ட் இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அது கொண்டுகிட்டு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூல பாருங்க, இங்க நான் ஜஸ்ட் 1 அப்படிங்கறத ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்க அடுத்து கரெக்டான வேல்யூல இருக்க அவுட்புட்டை கொண்டு வந்திருக்கத நீங்க பார்க்கலாம். ஸோ வி லுக்அப்பை பொறுத்த வரைக்கும் டாப் மேட்ச் என்னவோ அந்த அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வி லுக்அப் ஃபார்முலாவையும் ஹச் லுக்அப் ஃபார்முலாவையும் ரொம்ப எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி இண்டெக்ஸ் பிளஸ் மேட்சை யூஸ் பண்ணி எப்படி இந்த ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, அதை நீங்க பாருங்க. அடுத்து ஹச் லுக்அப். ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ ஹரிசாண்டல் பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா இப்போ சேல்ஸ் இங்க இருக்கு, இப்போ பாருங்க ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1%, இப்போ 5%, 10%, இங்க 13% இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல்ல தான் நமக்கு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூவை நம்ம இப்போ லுக்அப் பண்ணிட்டு வரப்போறோம். ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஹச் லுக்அப்பை யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ஹச் லுக்அப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ லுக்அப் வேல்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படின்னா ஃபுல்லாக அப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு டேபிள் அரேயை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இப்போ ரோ இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து கேக்குது. ஸோ ரோ இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க எப்படி வி லுக்அப் யூஸ் பண்ணும்போது எத்தனையாவது காலம் அப்படிங்கறத கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்க என்ன நீங்க கொடுக்கணும் அப்படின்னா எத்தனையாவது ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ சேல்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ சேல்ஸை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. ஸோ 2,0 அப்படிங்கறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வேல்யூ லுக்அப் ஆகி வந்துடும். இப்போ எனக்கு இங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டுட்டு ஜஸ்ட் இப்போ 3,0 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அந்த ப்ராஃபிட் வேல்யூ லுக்அப் ஆகி வந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும்.
ஜஸ்ட் இதை மட்டும் நான் பர்சன்டேஜுக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வேல்யூ லுக்கப் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் நீங்கள் ஹரிசாண்டல் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹெச் லுக்கப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம் இஃப்ஸ் ஃபார்முலாவை தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸலில் நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் சம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சம் ஃபார்முலா எப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு சில வேல்யூஸை வந்து சம் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் அதாவது ஒரு கண்டிஷனோட நீங்கள் வந்து சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். மல்டிபிள் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி நீங்கள் வேல்யூஸை சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம் இஃப்ஸ் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஜான், ஃபிப், மார்ச் டேட்டா இருக்குது. இதை நீங்கள் சம் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் இது ப்ளஸ் இது இப்படி போட்டு ஓகே கொடுத்தீங்கனாலும் சம் ஆகி வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு சம் வேல்யூ வந்துடும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி சம் வேல்யூஸ் வந்துடும். இப்போ இதை நீங்கள் சம் பண்ணுறதுக்கு சம் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதை இங்கிட்ட காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய சம் ஃபார்முலா. இப்போ சம் இஃப் அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இங்கே ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா இருக்கு. இந்த டேபிள் ஆஃப் டேட்டாவில் இந்தியா மட்டும் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்தியா இதுக்கு நேராக இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுவீங்க, ப்ளஸ் போட்டுட்டு மறுபடியும் இந்தியா எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. இது இந்த இருக்கு, இதை வந்து ப்ளஸ் போட்டுட்டு இந்த மாதிரி இங்கே இந்தியா இருக்கு. இப்படி தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு தான் சம் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை நீங்கள் செய்யறதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கண்டிஷன் அங்கே எங்கே இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. இப்போ கமா கொடுத்துருங்க, கிரைட்டீரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இந்தியாவை இந்த காலம் ஃபுல்லாக மேட்ச் பண்ண, அதோட சம் ரேஞ்ச் அப்படி மேட்ச் ஆகுறதுல இருந்து எனக்கு டோட்டல் சேல்ஸ் வேல்யூவை கூட்டி எனக்கு கொடு அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரைட்டீரியாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், கமா கொடுத்துட்டு இந்த சம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சம் ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இந்த வேல்யூ வந்துருச்சு. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணால் போதும், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் அப்ளை பண்ணி தான் நம்ம இதில் இருந்து வேல்யூஸை சம் பண்ணோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்கு. இப்போ கண்ட்ரி இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி, அதாவது இந்தியாவில் மொபைல் ஃபோன்ஸ் எவ்வளவு, இந்தியாவில் டெலிவிஷன்ஸ் எவ்வளவு, யூஎஸ்ஏல டெலிவிஷன்ஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்து கண்ட்ரிக்கும் மேட்ச் ஆகணும், நெக்ஸ்ட் வந்து இந்த கேட்டகரிக்கும் மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸை மேட்ச் பண்ணி வேல்யூஸை சம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் சம் இஃப் அப்படிங்கிற சம் இஃப்ஸ் அப்படிங்கிறத போடுங்க. இப்போ இதில் சம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கண்ட்ரியை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுங்க, கமா கொடுங்க. இப்போ கிரைட்டீரியா 1 செலக்ட் பண்ணுங்க. இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச் 2னா இங்கே கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க ஃபுல்லாக, இங்கே கேட்டகரி இதை சூஸ் பண்ணுங்க, கேட்டகரி 2. ஸோ இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு பல்வேறு கண்டிஷன்ஸ் போடணும்னா நீங்கள் கமா போட்டு ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்தியாவில் மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல டெலிவிஷன்ஸ் இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி சம் வந்து பண்ணி அவுட்புட் வந்து எடுக்க முடியும் இந்த சம் இஃப்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. சரி, இப்போ இந்த வீடியோவில் இந்த ஷார்ட் டியூரேஷன்ல சம் இஃப் அண்ட் சம் இஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஒரு ட்ரிம், அப்பர், ப்ராப்பர் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ரிலேட்டடான ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதற்காக நான் ஒரு செப்பரேட் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா
கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை ஒரு தனி வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோலையே நீங்கள் இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் அப்படிங்கிற ஃபார்முலானா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இந்த ட்ரிம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் இருக்கு, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு நீங்க ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ட்ரிம் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இப்போ 2 டெக்ஸ்ட்டுக்கு இடையில மல்டிபிள் ஒரு ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பேஸை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா ஸ்பேஸையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா கன்கார்டினேட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸலில் கன்கார்டினேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. ஸோ கன்கார்டினேட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இங்கே உங்களுக்கு இப்போ பாருங்க கன்கார்டினேட்டோட சின்டாக்ஸ் வந்து இந்த இப்படி தான் இருக்கும். இப்போ புது எக்ஸல்ஸ்ல ஈக்குவல் டு போட்டீங்கன்னா கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு ஏ பி சி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபி சி அப்படின்னு 3 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க சி அப்படின்னு இருக்குன்னா இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்கார்டினேட் பண்ணி வேணும் அப்படின்னா கன்கேட் அப்படிங்கிறத போட்டுட்டு இது கமா இது கமா இது சாரி சி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இப்படி மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அடிஷனல் டெக்ஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. அதில் இருந்து இந்த லெட்டர்ஸ் ஆர் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா இதை டபுள் கோட்ஸுக்கு உள்ளே போட்டுட்டு கமா கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா தி லெட்டர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிஷனலாக வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டபுள் கோட்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வெறும் நம்பரை மட்டும் போட்டிங்கன்னா போதும், அந்த நம்பர் இன்க்ளூட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸுக்கு உள்ளே வந்து போடணும். இல்லை ஏதாவது ஒரு செல்லை மட்டும் வந்து நீங்கள் கன்கார்டினேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணணும். இப்போ ஏபிசி அது 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஏ, தென் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் இந்த இடத்துல இது. இப்போது அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஏபிசிக்கு இடையில இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்திருக்கும். ஸோ அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கன்கார்டினேட் ஃபார்முலாவை டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம். சரி, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்டையோ அல்லது ஒரு நம்பரையோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஸ்டிடியூட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து எனக்கு டிஏ வந்து டிஏ மாற்றணும் அப்படின்னா இதை எப்படி போடலாம் அப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். தென் ஓல்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இங்கே நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்க, டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களா இல்லை நம்பரை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல கொடுங்க. ஸோ நம்பர் அப்படின்னா ஜஸ்ட் நம்பரை மட்டும் டைப் பண்ணீங்கன்னா போதும். டெக்ஸ்ட் அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ கமா கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கொடுங்க. இப்போது டி அப்படிங்கிறதால ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே பார்க்கலாம், எனக்கு இந்த கண்ட்ரி அப்படின்னு வந்தாவே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸுக்கு உள்ள கண்ட்ரி அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு ரீப்ளேஸ்க்கே பண்ணி விட்ரு அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் எம்டியாக கொடுத்தீங்கன்னா போதும். அவுட்புட்டில் அந்த கண்ட்ரி அப்படின்னு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்து ஸ்பேஸால் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்டிடியூட் ஃபார்முலாவை ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸலில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த அப்பர் லோயர் அப்படிங்கிறது தான்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பர் கேஸுக்கு மாற்றுறதுக்கு ஜஸ்ட் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்பர் அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லெட்டரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லோயர் அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் அல்ஃபபெட்டிக்கில் இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோயருக்கு இடையில உள்ள வித்தியாசம். இப்போது நீங்கள் நேம்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெருசாக இருக்கும், ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக வந்து மாற்றிடும். அடுத்து வரக்கூடிய அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டருக்கு கொண்டு போயிடும். இப்போ பாருங்கள், நாம் இதை டெலிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போடலாம். போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்படி செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஹலோ இல்லை ஹச் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸாக இருக்குது, வேர்ல்டில் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸாக இருக்குது. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வேர்டுலையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நேம்ஸை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லென்த். ஸோ லென்த் அப்படிங்கிறதுனா என்னென்னா உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத அதாவது எண்ணி பார்க்குறதுக்கு இந்த லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு லென்த் அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதோட அவுட்புட் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடும். ஸோ இதில் ஸ்பேஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் தான். இந்த லென்த் ஃபங்க்ஷனை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலைனாலும் கூட நீங்கள் இந்த மிட் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணும்போது இந்த லென்த் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு மிட்டு. ஸோ நீங்கள் எக்ஸலில் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லெஃப்ட்டு ரைட்டு மிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ தான் இங்கே காட்ட போகிறேன். ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு லென்த்தி வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குது, நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுக்கு இயரை வந்து இதில் ஸ்ப்ளிட் பண்ணணும். இயர் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போடுங்க, இதை கொடுங்க. இயர் அப்படின்னா 4 லென்த் உள்ள கேரக்டர் தான் பிரிச்சுட்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்து 4 கேரக்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டேட்டை வந்து பிரிச்சுட்டு வரணும். டேட் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது ரைட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிச்சுட்டு வரணும். ஜஸ்ட் ரைட் அப்படிங்கிறத போடுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் அப்படிங்கிறதுக்கு 2 கேரக்டர், ஸோ 2 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை ட்ராக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேட் ஃபுல்லாக வந்துடும். பட் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நடுவில் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிட் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ மிட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ மிட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இப்போ மந்த் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இயர். ஸோ 5th கேரக்டரில் இருந்து தான் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு எத்தனை கேரக்டர் மந்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் தான். ஸோ 2 கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மந்த்தை மட்டும் பிரிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டிங்கில் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மிட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் பேசிக்காக இந்த ஃபார்முலாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்லே இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் பேசிக்காக சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மந்த்லி டேட்டா இருக்குது அப்படின்னா இதை வச்சு எப்படி ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சர்ட் போயிருங்க. இங்கே சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான சார்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ரெக்கமெண்டட் சார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில்
இந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலே வந்து காட்டும். சப்போஸ் இந்த சார்ட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சார்ட் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மேனுவலாக தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த டேபிளில் வச்சுக்கோங்க, இன்சர்ட் போயிட்டு இங்கே சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நமக்கு வந்து முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா லயன், அந்த மாதிரி கம்பைன் பண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், சேஞ்ச் சார்ட் டைப் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் காம்போ அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலமாக மாற்றிடுங்க. இதை மட்டும் வந்து டோட்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா லைனில் இருக்க மாதிரி கொடுத்துருங்க. இப்போ செகண்டரி ஆக்சஸாக அந்த டோட்டலை கொண்டு போகணும் அப்படின்னா இதையும் வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து கிரியேட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு செகண்டரி ஆக்சஸ் வேணான்னா நீங்கள் அதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போது இதில் எப்படி ஒரு சில ஃபார்மேட்டிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் எனேபிள் ஆகிருக்கு, என்னென்னலாம் எனேபிள் ஆகலை அப்படிங்கிறது காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூஸ் ஒன்றும் காட்டணும்னு நினச்சிங்கன்னா டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டா லேபிள்ஸ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான வேல்யூஸ் வந்து காட்டும். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கிரிட் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்கில் வந்து ஒயிட் ஆயிரும். அதே மாதிரி லெஜெண்ட்ஸ் எதுவுமே வேணாம்னா இதை வந்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் லெஜெண்ட்ஸ். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ட்ரெண்ட் லைன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து விட்டுறலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம சொல்லும்போது நம்ம ஏற்கனவே டோட்டலில் வந்து ட்ரெண்ட் லைன் மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம புதுசாக வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னும் ஒரு சில ஃபார்மேட்டிங்ஸ் இருக்கு. இந்த ஃபாண்ட்டு, இந்த கலரிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றுறது எல்லாமே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபார்மேட் சார்ட் ஏரியா அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ என்ன கலர் வந்து ஃபில் பண்ணணும், என்ன பார்டர்ஸ் வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி என்னென்ன பண்ணணும், எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனில் இருக்குது. நீங்கள் சார்ட் பற்றி ஒரு ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் அதற்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இதே இது எனக்கு ஒரு பை சார்ட் வேணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மந்த்தையும் இந்த டோட்டலையும் வச்சு எனக்கு பை சார்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் கண்ட்ரோலை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தென் இந்த டேட்டாவை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுங்க. இப்போ ரெண்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டுக்கு போங்க. இதில் பை சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு வேண்டியதை இப்படி கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பை சார்ட் கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சார்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஃபார்மேட் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஃபார்மேட்டிங்ஸ் அப்ளை ஆயிரும். ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மேட்டிங்ஸ் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேஞ்ச் டேட்டா சார்ட் டைப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் காலம்க்கு போயிட்டு நீங்கள் காலம் வைஸ் வந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து உருவாக்கிட்டு அதோட ஃபார்மேட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸலில் சார்ட் வந்து போடணும். ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸலில் எப்படி பேசிக்காக ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமானது, நீங்கள் ஒரு எக்ஸலில் ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ அதை அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா அதோட மார்ஜினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், ஓரியன்டேஷன் இருக்குது, பேஜ் சைஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு சேலரி ஸ்லிப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸலில் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் P அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பிரிண்ட்டுக்கு வந்து போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலை கிளிக் பண்ணி இங்கேயும் வந்து பிரிண்ட்டுக்கு வந்து போக முடியும். இப்போது இந்த டாக்குமெண்ட்டை, அதாவது இந்த பேஜை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுட்டு பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் நேம் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபாக இந்த டாக்குமெண்ட் சேவ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை ஒரு பிரிண்டரோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மார்ஜின் எல்லாமே. மார்ஜின் அப்படிங்கிறதுனா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே
நார்மல் மார்ஜின்ஸ் வைடு நேரோன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, நார்மல் மார்ஜினில் தான் இப்போ இருக்கு. இப்போ இதை நான் வைடுக்கு மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீட்டை நீங்கள் வந்து பேஜ் வைஸ் ஒரு பர்ஃபெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணணுமா, இல்லை ஒரு என்டையர் ஷீட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜுக்குள்ளே வந்து அடக்கணுமா என்பது உள்ளிட்ட எல்லா செட்டிங்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 காட்டுது பாருங்க. இப்போ ஃபிட் ஷீட் ஆன் 1 பேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டில் வந்து வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த சேஞ்ச் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு கரண்ட் ஷீட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. இப்போ என்டையர் ஒர்க் புக்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு என்டையர் ஒர்க் புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக ஒவ்வொரு பேஜ்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த பேஜிலேருந்து இந்த பேஜ் வரைக்கும் தான் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக் வச்சுருங்க. இதில் அந்த பேஜோட நம்பர்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்டோட ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னா போர்ட்ரேட்டாக வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டு, இதே லேண்ட்ஸ்கேப்னா வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் பிரிண்டரோட வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ப்ராப்பராக வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதே பிரிண்டிங் செட்டப்பை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பேஜ் லேஅவுட்டுக்கு கீழே போனீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படியே வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த கிரிட் லைன்ஸுக்கு கீழே இதை போயிட்டு எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆயிரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டிங்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸலில் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னா எக்ஸலில் மேக்ரோஸ் இருக்கு, டெம்ப்ளேட் கிரியேஷன் இருக்கு, இன்னும் அதையும் தாண்டி போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸல்ல இருக்கு. ஸோ எக்ஸல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அப்படி டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். டெம்ப்ளேட் கிரியேஷன் பற்றி இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணிக்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் வந்து போட்டு டுட்டோரியல் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவல் எக்ஸலையும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. இது இன்னும் பலருக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னா தயவு செய்து இதை யாராவது எக்ஸல் லேர்ன் பண்ண கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியாக நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.